ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்துல இரண்டாவது ஆராதனையில கிறிஸ்துவின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி அருமையான தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த நாள்ல கிரியைகளில் மகிழும் தேவன். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன? கிரியைகளில் மகிழும் தேவன். சங்கீதம் 104 சங்கீதம் 31 வசனத்தை படிப்போமா? சங்கீதம் 104 சங்கீதம் 31 வசனம். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். எல்லாரும் இன்னொரு முறை படிப்போமா? கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே. கர்த்தருடைய கிரியையில இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? இப்ப இருக்கிற போப்பு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? மரியாள் இன்னொரு தெய்வம்லாம் கிடையாது, சைட் சப்போர்ட்லாம் கிடையாது, இயேசு ஒருவர் தான் தெய்வம்னு அனுப்பியிருக்கிற இயேசுவின் பர்வதத்தில் படிச்சீங்களா? கர்த்தர் நல்லவர். இது நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் கிடைச்ச இன்னொரு அதான் எழுப்புதல் ஆரம்பிக்குது. கர்த்தர் நல்லவர். The glory of the Lord shall endure forever. The Lord shall rejoice in his works. நம்முடைய தகப்பன் அவர் செய்கிற கிரியைகளிலே மகிழ்ச்சி அடைகிற தெய்வம். அல்லேலூயா. ஆதியாகமத்தை படிக்கும் போது 2 அதிகாரம் 2வது வசனத்துல அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நேற்றைய தினத்துல நான் சொன்னேன், அப்படி சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி, ஆமென், கிரியைகளில் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே என்ன செய்திருந்தார்? இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம். அப்ப பாருங்க, 7ஆம் நாளிலே கர்த்தர் என்ன செய்திருந்தார்? அது பரிசுத்த ஓய்வு நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள். அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து பரிசுத்த வேதத்துல ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது தேவன் அதிலே அதனாலதான் ஒவ்வொரு ஆராதனையின் நாளையும் பரிசுத்த ஓய்வு நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக நம்ம எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாள், கர்த்தர் ஆசீர்வதித்த நாள், அதை பரிசுத்தமாக்கின நாள். அல்லேலூயா. தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் பாராட்டின மேன்மை, கிருபை எவ்வளவு பெரிது என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் எகிப்தியரில் செய்த என்ன அருமையாய் எழுதியிருக்கு பாருங்க. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரே இஸ்ரவேலை எங்க இருந்து கூட்டிட்டு வர்றார்? எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது அவர் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டார்கள். கர்த்தருக்கு பயந்து இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறை. முதல்ல ஒரு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு பயப்படணும். அதுக்கு பிற்பாடுதான் ஊழியரை கனம் பண்ணணும். ஒரு நாளும் கர்த்தருக்குரிய மகிமையை ஊழியருக்கு கொடுத்துடக்கூடாது. முதல்ல கர்த்தர்,
அதுக்கு அடுத்ததுதான் ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வேதத்துல உபாகமத்துல 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை வெளியரங்கமாய் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார்? காண்பித்தார். வல்லமையை காண்பித்தார், மகத்துவத்தை காண்பித்தார். அதோட ஆண்டவர் நிப்பாட்டலங்க. தொடங்கினீர்னு எழுதியிருக்கு பாருங்க. தொடங்கினவர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நம்ம இத கேள்வியா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருத்தர் கிடையாது. உமக்கு நிகரான தேவன் இல்ல, உமக்கு நிகரான கர்த்தர் இல்ல. அல்லேலூயா. நம்ம 444 ஆல்நைட் பிரேயர் நடத்தணும். இதுக்கு நமக்கு கிடைச்ச வெகுமதி என்ன? நம்முடைய சிஎம் புதுக்கோட்டைக்கு வந்து, புதுக்கோட்டையில கண்டிப்பா டைட்டல் பார்க்குக்கு ஒரு கேட் என்ன பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய இளைஞர்களுக்கு ஐடி ஃபீல்டுல இனிமே என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். இன்னும் நம்ம மாவட்டம் சிறப்படையும், இன்னும் நம்ம மாவட்டம் மேன்மடையும். இன்னும் காலங்கள் உயர உயர சபை ஆயத்தமா இருக்கணும். நமக்கு ஆள் வரலன்னு நினைக்கிறோம். திடீர்னு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காடைகளை உள்ள அனுப்புவார். நம்ம தான் ரெடியா இருக்கணும். நம்ம ரெடியா இருந்தோம்னா அடுத்தது அவர் ரெடி ஆயிடுவார். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறவர். அது மட்டும் இல்ல, அந்த உபாகமத்துல 32ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல அவர் கிரியை உத்தமமானது. அப்படிங்க, அவருடைய கிரியை எப்படிங்க? உத்தமமானது. பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன், உண்மை, உத்தமம். இது 2 இருந்தாதான் பரலோகம் போக முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவருடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்குதா? உத்தமமான. அவருடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்குதா? நியாயமா இருக்குதா? அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். எவ்வளவு அருமையா நம்ம தெய்வத்தை பத்தி எழுதியிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு அருமையா எழுதியிருக்கு. அவர் உத்தமமானவர், அவர் நியாயமானவர், அவர் நியாயக்கேடு இல்லாதவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் செம்மையானவர். நீங்களே சொல்லி பாருங்க. அவர் உத்தமமானவர் 1, அவர் நியாயமானவர் 2, அவர் நியாயக்கேடு செய்யாதவர் 3, அவர் சத்தியம் உள்ள தேவன் 4, அவர் நீதி உள்ளவர் 5, அவர் செம்மையானவர் 6. அவருடைய கேரக்டர்ஸ என்ன அழகா இந்த வசனம் நமக்கு விவரித்து காட்டுது பாரு. அதே 34வது அதிகாரத்துல 11வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அல்லேலூயா. சரி, யாத்திரை ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசியும் மோசேயை போல எழும்ப 400 ஆண்டுகள் இருண்ட காலம். அதுக்கு பிற்பாடு நம்ம கர்த்தர் வர்ற ஏசப்ப பிறக்கிற. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி இல்லை. நேற்றைக்கு சொன்னேன், திரும்ப திரும்ப அழுத்தி சொன்னேன், தீர்க்கதரிசியிலும் மேலானவர். அல்லேலூயா. தீர்க்கதரிசியிலும் மேலானவர். இப்ப நம்ம சும்மா தீர்க்க தரிசனத்தை கேட்டுட்டு தெரியக்கூடாது. தீர்க்க தரிசனத்துக்கு மேல, அல்லேலூயா, தீர்க்க தரிசனத்துக்கு மேல இன்னைக்கு ஆண்டவர் சீஷர்களை எழுப்பினார், பவுலை எழுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எழுப்பி இருக்கிறார். அவருடைய சீஷர்களுடைய ஸ்தானத்துல தான் நம்மை பார்க்கிறார். அவர்களுடைய சீஷர்களுடைய ஸ்தானத்துல தான் நம்ம வச்சு அழகு பார்க்கிறார். என் பிள்ளைங்க உண்மையா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே. சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நம்ம வேத வாக்கியத்தை படிச்சோம்னா, யோசுவா புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல
31வது வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிரியைகளை அறிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம ராப்பகல என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கிரியைகளை வேதத்துல இருந்து வாசிக்கிறதோட நிக்க கூடாது. ஆண்டவரே, இந்த கிரியைகளை எல்லாம் நாங்க எங்களுடைய நாட்கள்ல பார்க்கணும். ஏன்னா சீஷர்கள் பார்த்தாங்க. ஸ்தேவான் பார்த்தார், சிங்காசனத்தையே பார்த்தார், இயேசு அமர்ந்திருக்கிறதையே பார்த்தார். பவுல் இயேசுவை பார்த்தார். சீஷர்கள் இயேசுவோட வாழ்ந்தாங்க. பேதுரு கையினால அற்புதங்கள் நடந்தது. 38 வருடம் எழும்பி நடக்க முடியாதவனை நடக்க வைத்தாங்க. கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை எல்லாம் செய்தார். அந்த கிரியைகள் ஆமென் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை என்ன பண்ணாங்களா? ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு பேசினது என்னதான்? தீவிரமாய். இதனுடைய தொடர்ச்சி தான் 2026. இதனுடைய தொடர்ச்சி தான். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிற ஆண்டு தான் 2026. அதான் இதனுடைய தொடர்ச்சிங்கிறன. பலத்த கிரியைகள் நடக்கும் 2026. அதுக்கு தாங்க இவ்வளவு ஆயத்தம். நம்ம இவ்வளவு ஆயத்தப்படுத்துற, இவ்வளவு ஒழுங்குபடுத்துற. இந்த நாட்கள்ல யோசுவா வரைக்கும், யோசுவாவினுடைய மூப்பர்கள் வரைக்கும் கர்த்தருடைய கிரியைகளை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்ப நியாயாதிபதிகள் அதுக்கப்புறம் எழும்புறாங்க. நியாயாதிபதிகள் அப்ப ஆண்டவருடைய கிரியை இல்லை, ஆண்டவர் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. நல்ல கவனிங்க, நம்ம கர்த்தருக்காக கிரியை செய்ய 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 அவர் கிரியை செய்வார். அந்த கிரியையில அவர் சந்தோஷப்படுவார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும், யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரையே சேவிக்கிறாங்க. நம்முடைய நாட்கள்ல ரொம்ப சீக்கிரத்துல பார்க்கணும். எல்லாரும் கர்த்தரை சேவிக்கிறத பார்க்கணும். நேற்றுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று இரவுல ஒரு 10 மணி இருக்கும். அப்ப இந்த டிவிஎஸ் ரோடு போற வழியில ஒரு பெரிய மால் இருக்குல்ல, அது என்ன மால்? ஸ்மார்ட் பஜாரா? அங்க இருக்கிற ஒரு காஃபி கடையில நம்ம ஆவிக்குரிய பாட்டு ஓடிட்டு இருக்கு. கருப்பட்டிக்கா நம்ம ஆவிக்குரிய பாட்டு ஓடிட்டு இருக்கு உள்ள. எல்லா பிள்ளைகளும் அதுல பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு கடைக்குள்ள இருந்து ஒடியாந்து, ஏன்டா பாட்டை நிப்பாட்டிங்கன்னு திருப்பி ஆன் பண்ணி விட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? நான் வாழ்வது உமக்காக. அது அந்த பாட்டு பயங்கர ஹிட்னு நினைக்கிறேன். யூடியூப்ல திருப்பி 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 போட்டு அந்த காஃபி கடையில ஓடுது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியம். கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு பாட்டை வெளிப்படையா போட்டு கேட்க பயப்படுறாங்க. அவங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்த. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதெல்லாம் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். 2:7 நியாயாதிபதிகள் 2:7 பாருங்க. நியாயாதிபதிகள் 2:7
யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். கண்டினியூஷன் பாருங்க, அந்த வசனம் அப்படியே வருது பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இது மட்டும் இல்ல, ஊழியத்துல அவருடைய கிரியைகள் எப்படி? நாளாகமம் 1 நாளாகமத்துல 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல 1 நாளாகமம் 25:1 வேலும் சுரமண்டங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஊழியத்துல நம்ம சபையில ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அல்லேலூயா. மினிஸ்ட்ரி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கணும். கண்டிப்பா இது ரொம்ப 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 தேவை. யார் யார் ஊழியத்துக்கு பிரிக்கணும், யார் யார் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணணும். சும்மா ஒருத்தர் செய்யற காரியம் இல்லை, எல்லாரும் ரெடியா இருக்கும். நம்ம ஆயத்தமா இருந்தா தான் தரிசனங்கள் நிறைவேறும். Praise the Lord. Hallelujah. சரி, கர்த்தர் நல்லவர். எல்லா நீதியின் கிரியை. நம்ம இந்த ஊழியத்துல ஒரு கட்டமைப்பு நமக்கு அவசியம் தேவை. இப்போ ஒரு நைட் பிரேயர், இப்போ ஒரு திறப்பின் வாசல் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு பேனர், அதுக்காக ஒரு வாரம் ஜெபிக்கிற டீம், அதே மாதிரி நைட் பிரேயருக்கு ஜெபிக்கிற டீம். அப்போ ஒவ்வொரு இந்த மாதிரி இந்த மொபைல் ப்ரேயர் டீம் எல்லாம் நல்லா கிளப்பி விட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரேயர், ஒரு ப்ரீவென்ட் ப்ரேயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சபையில் அற்புதங்களும் அடையாளங்களும் சர்வ சாதாரணமா நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிரியைகள்ல மகிழ்ச்சி அடைகிற தெய்வம். அந்த கிரியைகள்ல நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரா? மகிழ்ச்சி அடைகிறார். அந்த கிரியையில் மகிழ்கிற தெய்வம். வேதாகமத்துல பாருங்க, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. சுரமண்டலம் தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு முன்னாடி நான் ஒன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த ஒரு வசனத்தை வச்சே நம்ம உயிர் வாழ்ந்துடலான்னு சொன்னேன். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சே நம்ம உலகத்தை ஜெயிச்சிடலான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? உன்னை விட்டு விலகவும் இல்லை. இந்த ஒரு வசனம் போது இதை வச்சு உலக சரித்திரத்தையே நம்ம புரட்டி விடலாம். கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல், கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருந்தா போதும். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து அந்த நாளாகமத்துல 21 கூட நீங்க படிக்கலாம். இதோ தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்களேன். முதல்ல தேவாலயத்தினுடைய கட்டமைப்பு, ஆர்கெஸ்ட்ரா, பாடற்குழு, இருக்கிற ஆட்கள் ஜபம் பண்றதுக்கு திட்டம் பண்ணி வைக்கிறான். அதே நேரத்தில் சகலவித ஆலயத்தினுடைய வேலைகள் எல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கு. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷருடைய சொற்படி கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில். சர்ச்சில் கூப்பிட்டு இந்த வேலையை செய்யணும். அப்படி ஆட்கள் நமக்கு வேணும். அல்லேலூயா. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம சபையில எந்த வேலையும் செய்யாத ஆட்கள்லாம் தெரியும், எதுக்குமே தலையிடாத ஆட்கள்லாம் தெரியும், ஓடி போற ஆட்கள் தெரியும். ஆனா சபையில முதன்மையை விரும்புவாங்க. ஆனா சபையில எந்த வேலையும். இந்த வாரம் இளைஞர்கள் என்ன பண்ணாங்க? எபினேசரோட சேர்ந்து அவ்வளவு ஏசியையும் கலட்டி, எல்லா ஏசியையும் கிளீன் பண்ணி,
கம்ப்ளீட்டா நம்முடைய இதை வச்சு டோட்டல் சர்ச்சை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு நூலாம்பட ஒரு அழுக்கு ஏதாவது இருக்கா? நைட் பிரேயர் அன்னைக்குங்க, நைட் பிரேயர் அன்னைக்கு பிள்ளைங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. நம்ம இளைஞர்கள் சந்தோஷமா செய்யறாங்க. போய் யாரும் தூங்கல. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. வேலையை முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமென். அப்படி இருக்கணும். கர்த்தருடைய பணியை செஞ்சா நம்ம செய்யணும். கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பாங்க? அப்படியே அந்த குடும்பமே நல்லா இருக்கும். இந்த ரகசியம் நமக்கு புரியணும். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க இது ஒரு சர்வீஸ், ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, ஒர்க்ஸ், தேவனுடைய செயல்கள். நல்லா கவனிங்க. தொடர்ந்து நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. நெகேமியா 13:14. என் தேவனே, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்யறேன். ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு இந்த சபையை நடத்துறேன். ஆண்டவரே, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் ஏற்படுத்துறேன். ஆண்டவரே, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தரிசனங்களுக்காகவும் போராடுறேன். ஊழியர்களை நியமிக்கிறேன். ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எடுத்து நாங்கள் உற்சாகப்படுத்துறோம். ஆண்டவரே, இந்த நற்கிரியை எந்த சத்துருவும் குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்ன பண்ணுங்க? அருமையா இப்படி ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் படிக்கும் போது எல்லா வசனங்களுமே ஜெப குறிப்பு மாதிரி வரும். அதெல்லாம் அப்பப்பயே 2 சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சணும். அதனாலதான் நான் சொல்வேன், இந்த வேத புத்தகம் ஒரு ஜெப புத்தகம். இந்த வேத புத்தகம், யோபு சொல்வாரு, நேற்றுக்கு நான் அந்த கொட்டேஷன் கொடுக்க முடியல, டக்குன்னு கொடுக்க முடியல. யோபு ஒரு காரியம் சொல்வார். என்ன சொல்வார்னா 27:11, யோபு 27:11 பாருங்க. தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். எப்பேற்பட்டவர்! தேவனுடைய கரத்தின் கிரியைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். யோபுக்கு பாஸ்டர் இருந்தாங்களா? யோபுக்கு சர்ச் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. யோபு எத்தனை கல்யாணம் பண்ணாரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த நாட்கள்ல அவர் எத்தனை பேரை வேணாலும் என்ன பண்ணலாம். ஆனா அன்னைக்கு அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். அவர் சொல்றாரு, அவருடைய கிரியைகளை குறித்து உங்களுக்கு நான் உபதேசிக்கணும். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் என்ன செய்ய மாட்டேன்? மறைக்க மாட்டேன். அதனாலதானே அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் உருண்டையின் மேல் வந்து நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே அவரை நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேங்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்படி பேசின யோபு கிட்ட யோபு ஃப்ரெண்டு சொல்றான், எப்பயுமே கர்த்தருக்கு முன்னாடி நின்ன யோபுவை பார்த்து 37:14 பாருங்க. யோபு 37:14, யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். எப்படி இருக்கு நிலைமை? அவன்கிட்ட போய் இந்த வார்த்தை. அதனாலதான் கர்த்தர் சொன்ன, நீங்க யோபுவை குறிச்சு நிதானமா என்ன செய்யல, பேசல. வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணிவிட்டீங்க? பேசிட்டீங்க. தாவீது சங்கீதத்துல 8ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல, கர்த்தாவே, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த குரோட்டன்ஸ் இருக்குல்ல, அதுல எத்தனை வெரைட்டிஸ் தாவரங்கள் எடுத்துக்கங்க. அதுல எல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் தான் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு குரோட்டன்ஸ்க்கு வீப்பிங் மேரி,
இன்னொரு குரோட்டன்ஸ்க்கு கோட் ஜோசப், ஜோசப்புடைய பலவர்னு அங்கே இருக்குல்ல, அது மாதிரி ஒரு குரோட்டன்ஸ்க்கு பேர் எங்க வீட்டில் இருக்கு, கோட் ஜோசப். நம்ம ஆண்டவர் படைச்சது தானே. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிப்ளிக்கல் பேர்லாம் இருக்கு. இன்னைக்கு கத்திரிக்காய் விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அழகா சொல்லிட்டாங்க சிரோன்மணி அக்கா, 100 ரூபா கிலோ, 100 ரூபா. எங்களுக்கு எதுக்கு பிறகு கத்திரிக்காய் விலை தேவையா? அப்டேட்ல இருக்கணும். இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கணும்? நம்ம டெய்லி அப்டேட்ல இருக்கணும். இன்னைக்கு தேசத்துல என்ன நடக்குது, இன்னைக்கு தேசத்துல பீகார்ல என்ன நடக்குது, பீகார்ல நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்ப? நாளைக்கு. கடைசியா நம்ம ஜெபிப்போம். இப்படி நம்ம தேசத்தை குறித்து ஒரு அப்டேட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே தமிழ்நாட்டை குறித்து ஒரு அப்டேட்ல இருக்கணும். எனக்கு என்ன இதெல்லாம் பத்தி எனக்கு தேவையில்லை, அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. திடீர்னு மார்க்கெட்ல போய் பைய எடுத்துக்கிட்டு நீங்க 20 ரூபாயை தூக்கிட்டு போயிட்டு கத்திரிக்காய் கொடுங்கன்னு சொன்னா எந்த காலத்துல நம்ம இருக்கிற போமான்றுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. 9 விரல்களின் கிரியை. ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டா கத்திரிக்காயில எத்தனை வித கத்திரிக்காய் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஒரு ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டா அதுல எத்தனை ஆப்பிளை படைச்சிருக்கிறார். ஐயோ, இந்த ஞானத்தை நம்ம என்ன நினைக்கிறது, பைத்தியமே பிடிச்சிரும் போல நமக்கு. கிரீன் கலர்ல ஆப்பிள் இருக்குது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். அல்லேலூயா. எத்தனை ஃப்ரூட்ஸ் வகைகள், எத்தனை காய்கறி வகைகள், எத்தனை படைப்புகள், இவ்வளவு ஞானம், இவ்வளவு பரந்த ஞானம் ஒரே நொடியில ஒரே வார்த்தையில உண்டானது. சும்மா ஒவ்வொரு நாளும் அப்படி பார்த்து பார்த்தெல்லாம் படைக்கல, ஒரே வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை. லெட் தேர் பி லைட். நட்சத்திரம் உருவாயிடுச்சு, சூரியன் உருவாயிடுச்சு, சந்திரன் உருவாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எங்க இவ்வளவு பெரிய தெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம தாங்க அவரை நம்ப மாட்டேங்கிறோம், சந்தேகப்படுறோம், குழம்புறோம், நம்மளை கைவிட்டுருவாருன்னு பயப்படுறோம். நம்ம ஒவ்வொரு நொடியும் அவருடைய படைப்புகளை நினைச்சு கொஞ்சம் உணர்ந்து போய் ஜெபம் பண்ணாலே போதும். இதைத்தான் இயேசு இந்த பூமியில இருந்தப்ப சொல்லி கொடுத்தார். காக்கைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் அவைகளுக்கு உங்கள் பிதா போஷிக்கிறார். இதை விட ஒரு கேள்வி கேட்பார் ஏசப்பா, உடைக்காக, உணவுக்காக, என்னத்தை சாப்பிடுவோம்னு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏயா கவலைப்படுறீங்க? ராத்திரி என்ன சாப்பிடுவோம், காலையில என்ன சாப்பிடுவோம், ஏன் கவலைப்படுறீங்க? நிறைய பெண்களுக்கு கவலை என்ன, நாளைக்கு என்ன சமைக்கிறது. அவர் சொன்னாரு, அன்றன்றைய தொல்லை அன்றன்றைக்கு போதும் சொன்னாரா? இந்த கவலைப்படாதிருங்கிற இடத்துலதான் சொன்னார். அன்னன்னைக்கு தொல்லை அன்னன்னைக்கு போதுன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சங்கீதம் 8:6 பாருங்க. சங்கீதம் 8:6, உமது விரல்கள் உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. இப்ப நீங்க எல்லாம் உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே தேவையில்லாம நாங்க ரொம்ப பயப்படுறோம், ஆனா தெய்வமே எங்க கரத்துக்கு நாங்க செய்கிற கிரியைகள் மேல எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆளுமையை கொடுத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ உங்க கையை நீட்டி பிசாசை பார்த்து போனா போகும், ஒரு ஒரு வியாதியை பார்த்து வெளியேறணும் வெளியேறும். அவ்வளவு ஆளுகை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதத்தில் 44ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்தை பார்க்கும்போது, பூர்வ காலங்களில் எங்கள் பிதாக்களுடைய நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்டோம். அதைத்தான் கிதியோன் கேட்டான். எங்கள் முன்னோர்கள் விவரித்து காட்டின அவர்களுடைய அற்புதங்கள் எல்லாம் வேர் இஸ் மிராக்கிள்ஸ். ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதெல்லாம் நாங்க இன்ன வரைக்கும் பார்க்கலையே. இப்ப நமக்கு சபையிலேயே புதுசா வர்றவங்களுக்கு நம்ம நிறைய அற்புதங்களை பத்தி பேசுறோம், சாட்சிகளை பத்தி பேசுறோம், அதெல்லாம் நாங்க இப்ப பார்க்கலையே. அப்ப இன்னைக்கு நடக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அந்த அசைவு உண்டாகணுமா இல்லையா?
அதுக்கு போதுமான ஆயத்தங்கள் தேவை, கட்டமைப்பு தேவை. ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன், கிரியைகளிலே மகிழ்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 64 சங்கீதம் 9வது வசனத்தை படிச்சு முடிப்போமா? சங்கீதம் 64:9. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். இந்த விசுவாசத்துலதான் இப்ப நம்ம ஓடுறோம். எல்லாரும் படிங்க. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை, அவர் கிரியையை, நிச்சயமா எல்லாரும் ஆண்டவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலங்கள் ரொம்ப சமீபம். எழுந்து நிப்ப ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிக்க.